எப்பவுமே நம்ம ஸ்டுடியோல இருந்து தான் நம்ம ஷூட் பண்ணுவோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரேம் மொத்தமும் வேறையா இருக்கும். இன்னைக்கு நான் வந்துட்டு Brocamp கோயம்புத்தூர்ல தான் நான் இருக்கேன். இங்க நான் பசங்கிட்ட பேசுறப்போ செல்ஃப் லேர்னிங் பத்தி ஒரு டாபிக் எடுத்தோம். அதை கேட்ட உடனே எனக்கு இதை பத்தி ஒரு டெடிகேட்டட் ஒரு வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் லேர்ன் பண்றதுனால என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூஸ்டட் செல்ஃப் எஸ்டீம். நீங்க ஒரு புது விஷயத்தை செல்ஃப் லேர்ன் பண்ணி படிக்கிறப்போ நீங்க தான் எஜுகேஷன் கோல்ஸை செட் பண்ணுவீங்க. அப்படி பண்றதுனால உங்களோட அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்படி பண்றதுனால நீங்க புது ஸ்கில்ல மட்டும் கத்துக்கிறது இல்ல, அதை பத்தின நாலேஜ் நீங்க அட்டைன் பண்றீங்க. இதனால உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ மேக்ஸ் வாத்தியார் எனக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதை ஹோம்வொர்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பவுமே நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம், எவனாச்சும் ஒருத்தர் முடிச்சு வச்சிருப்போம், அதை பார்த்து நம்ம காப்பி அடிப்போம். ஆனா நான் அப்படி பண்ணல. நான் அப்ப உட்காந்து அப்ப உள்ள 3G நெட்டை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நெட்ல சர்ச் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நான் கொண்டு போனேன். அப்போ என் நோட்டை பார்த்து எல்லாரும் காப்பி அடிச்சாங்க. ஸோ அது எனக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருந்துச்சு. ஸோ செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் இன்க்ரீஸ்ட் மோட்டிவேஷன். உங்களுக்கு உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் மேல ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப மோட்டிவேட்டட் அண்ட் செல்ஃப் என்கேஜ்டா இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன அந்த ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளே இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பண்றப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து சார் வந்து இதுதான் நடத்துவாரு, அப்போ இதை பத்தி நம்ம படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. நான் படிச்சுட்டு போனேன், அடுத்த நாள் போனேன், போர்டில் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருந்துச்சு. நான் அப்படி சால்வ் பண்றப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்குது. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்குது. துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னோட லேர்னிங் ப்ராசஸ்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டரா இருக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ஹான்ஸ்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம படிக்கிற கோடிங்கே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அங்க இப்போ நம்ம புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோட் பண்றப்போ கண்டிப்பா எரர் வரும். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோன்னே எல்லாருக்கும் 100% சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா எரர் வரும். அப்படி எரர் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செல்ஃப் லேர்னிங்ல நீங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸ் அப்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தாண்டி வருவீங்க. தாண்டி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு, இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. தாண்டி வர்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தை பத்தி, அதாவது அந்த ஒரு ப்ராப்ளமை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க, அதை பத்தி யோசிப்பீங்க, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாலேஜ் நீங்க கெயின் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்றதுனால உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஷார்ப்பன் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட் ரெடியூஸ்ட் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ஸ்கூலு காலேஜ்ல படிக்கிறப்போ டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ல கண்டிப்பா இருந்திருப்பாங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா பாடம் எடுத்துட்டு கடைசியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நமக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நமக்கு ஒரு பதட்டமும் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த இடத்துல உருவாகுது. ஆனா இதே நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் எல்லாத்தையுமே தேடி தேடி படிக்கிறீங்க. அப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த இது வந்தாலும் என்னால சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அடுத்த 5வது பாயிண்ட் கிரேட்டர் ஆட்டோனமி. இந்த இடத்துல நீங்க யாருமே டிபெண்ட் பண்ணி இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு எரர் வருது அப்படிங்கிறப்போ இதே 10 வருஷத்துக்கு முன்னாடினா கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரொஃபஸரோ டீச்சர்ட்டயோ போய் தான் நீங்க அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்ப நமக்கான ரிசோர்சஸ் அவங்க மட்டும் தான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, ஒரு பட்டனை தட்டினா நெட்ல எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கிறப்போ கூகுள்கிட்ட கேட்டாலே அதுவே ஆன்சர் எல்லாமே கொடுத்துருது. அதை விட்டு சாட் ஜிபிடி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நமக்கான டவுட்ஸை நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியுது. இந்த இடத்துல நம்ம யாருமே டிபெண்ட் பண்ணி இல்ல. ஸோ நம்ம அந்த இடத்துல ஆட்டோனமஸா நம்ம செயல்படுறோம். இந்த 5 விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்களால எந்த விஷயத்துல செல்ஃப் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும். இனி அடுத்து செல்ஃப் லேர்ன் பண்றதுக்கான 6 டிப்ஸ் பத்தின டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் இங்க கொடுக்குறேன்.